அனைவருக்கும் வணக்கம். புதிய முறையில் உருவாக்கப்பட்ட நவக்கிரக தமிழ் எண்கணித ஜோதிடம் தொடர்பாக வார்த்தை அடிப்படையில் தமிழுக்கு 240 எழுத்து, அந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கணிதம் கொடுக்கப்பட்டு அவைகளை வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இது தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்துக்கள் தனிப்பட்ட முறையில் உள்ளது. வார்த்தை அடிப்படையில் எண்கணிதம் சொல்லுகின்றேன். இந்த வார்த்தை உறவு முறை. உறவு முறைக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 387333 இலக்கூட்டா 24. அதனுடைய விதி என்கிறது 6. அப்போ உறவு முறைக்கு விதி எண் 6 வருகின்றது. அப்போ உறவு முறையை குறிக்கக்கூடியது 6வது எண்கணிதமாகும். 5ஆம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை குறிப்பிடுவது போல உறவு முறைக்கு 6வது விதி எண்ணால் சொல்லலாம். அந்த உறவு முறை தான் நமக்கு அந்த உறவு முறை ஏன் 6வது விதி எண்ணில் வருகிறது என்றால் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதான் உறவு முறை. உறவு முறைக்கு விதியின் 6. அடுத்ததாக தூங்கு மூஞ்சி. தூங்கு மூஞ்சிக்கு 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 783114 இலக்கூட்டாக 24. அதில் விதி என்பது 6. அப்போது தூங்கு மூஞ்சியோட விதியின் 6. தூங்கு மூஞ்சின்னா அதான் கரெக்டாகவே வருது பாருங்கள். தூங்கு மூஞ்சி விரையன் விதியின் 6. தூங்கிக்கிட்டே இருக்கணும். எழுந்திருப்பான், சோறு திம்பான், தூங்குவான். இதுதான் அதான் தூங்கு மூஞ்சியோட விதியின் 6. அந்த 6ஆம் இடம் தூங்கு மூஞ்சியோட விதி எண்ணாகும். 6ஆம் இடத்து பலனாகும். லக்கணத்திலிருந்து 6ஆம் இடமாகும் அல்லது ராசியிலிருந்து 6ஆம் இடமாக வரும். அதான் தூங்கு மூஞ்சியோட விதியின் 6. அடுத்ததாக படுக்கை. படுக்கைக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 9775 இல்லா கூட்டாக 28. அதோடைய விதி எண் என்பது 1. படுக்கையோட விதி எண் 1. அந்த படுக்கை 1ஆம் இடத்து பலனாக வருகிறது. லக்கணத்தில் பாவக்கிரகம் தான் படுத்துக்கிட்டே இருப்போம். படுக்கை விரிச்சும் போடலாம். அது படுக்கை அறையின்னு சொல்லிட்டு போகலாம். அதனால் அதான் படுக்கை பாய் விரித்து போட்டு படுப்பாங்க, சில பெட்டு போட்டு படுப்பாங்க. அதெல்லாம் படுக்கை ரூமுக்கும் இடம் உண்டு, கட்டிலுக்கும் உண்டு. ஆனால் தரையில் படுத்து தூங்குவதும் உண்டு. அதான் படுக்கையோட விதியின் 1. படுக்கை என்பது எதுக்கெல்லாம் குறிப்பிட்டு வருகிறது. இருந்தாலும் அது படுக்கை விரித்து போட்டான் நீ படுத்துக்கொள்வான் என்ற ஒரு வார்த்தைக்கு தான் படுக்கை என்னுடைய விதியின் 1. கேடயம். அடுத்ததாக கேடயத்துக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 2527 எல்லாம் கூட்டாக்க 16. அதோடைய விதி என்பது 7. கேடயத்து விதி எண் 7. கேடயம் பரிசு பெறக்கூடிய பொருள் தான் அது கேடயம். அது கேடயம்னு தனி பொருளாகவும் இருக்கலாம். ஆனால் கேடயத்து விதியின் 7. 7ஆம் இடத்து நல்லா சுபக்கிரகங்கள், நல்லா ஆட்சி உச்சம், அந்த வீட்டுக்குரியவன், அது மூலத்திரிகோணம் பெற்றமாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டுக்குடையவனாக இருந்தாலும் சரி. அதனால் அந்த 7ஆம் அதிபதியை வைத்து தான் சொல்லக்கூடியது. அந்த 7வது எண்கணிதத்தை வைத்து தான் கேடயத்தை பற்றி பேச வேண்டும். என்றால் அது 7ஆம் இடம்ங்கிறது சமசப்த ஸ்தானம். அதனால் அது கேடயத்தில் விதியின் 7. வெற்றி பெறுவர்கள் கேடயம். ஆனால் கேடயத்துடைய விதியின் 7. அடுத்ததாக கோட்பாடுங்கிறதுக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 6277 எல்லாம் கூட்டாக 22. அதோடைய விதி என்பது 4. கோட்பாடுங்கிறது எல்லாத்துக்கும் கோட்பாடுங்கிறது தெரியும். ஆனால் கோட்பாட்டுடைய விதி எண் 4. 4ஆம் இடத்து பலனாக வருகிறது. சண்டைக்காரனுக்கு 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 339836 இளம் கூட்டாக 32. அதோடைய விதி என்பது 5. சண்டைக்காரனுக்கு விதி எண் 5. 5ஆம் இடத்திலிருந்து பாவக்கிரகங்கள் நிறையா இருந்துட்டாக்க, அந்த 5ஆம் அதிலிருந்து வரைய ஸ்தானத்தில் மறுபடிய ஸ்தானத்தில் இருந்துட்டாக்க சண்டையே போட்டுருப்பான். அல்லது அந்த விரையாதி விதிகள் எல்லாமே 5ஆம் இடத்தை பாவக்கிரகம் சம்மந்தப்பட்டால் அது சண்டைக்கார விதியின் 5. 5வது விதி நல்லதும் குறிக்குது, கெட்டதும் குறிக்குது. அது அந்த ஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் சொல்லலாம். அது பலன். பட்டயம். அடுத்ததாக பட்டயத்துக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 92527 இலக்கூட்டா 25. அதோடைய விதி என்பது 7. பட்டயம் புகழ் கணித்து பலன்களை பார்த்து சொல்லி பட்டயம் என்று சொல்வார்கள். பட்டை என்பது
அது ஒரு அருமையான வார்த்தை, உயர்ந்த அந்தஸ்துக்குரிய வார்த்தைகள். பட்டையும் புகழ் கிடைத்தையும் அப்படின்னு அதை பட்டா போல போட்டு சொல்லுவாங்க. அதில் பட்டயம் ஏட்டில் நுணுக்கமாக பேசக்கூடியது. அதாவது பட்டையும் புகழ் கணித்தையும் பலன்களை பார்த்துக்கொள் என்று சொல்வார்கள். ஆனால் பட்டயத்துடைய விதியின் 7. இந்த எண்கிணித வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். அனைத்து வார்த்தைகளுக்குமே 12 சாணங்களுக்கும் 9 எண்களுக்கும் புரியுதுதான். ஆனால் தமிழுக்கும் தமிழ் எழுத்துக்கும் தமிழ் எண்ணுக்கும் கிரகத்துக்கு நான் உயிர் கொடுத்து வந்து வருகின்றேன். வார்த்தைகள் அனைத்துக்குமே நான் கிரகத்துக்கு உயிர் கொடுத்து வருகின்றேன். என்னுடைய குரலையும் கிரகத்துக்கு உயிர் கொடுத்து வருகின்றேன். இந்த எண்கிணிதம்லாம் இந்த நான் உருவாக்கப்பட்ட எண்கிணிதம் கண்டிப்பாலுமே உண்மையாலுமே கிரகத்துக்கு உயிரானது தான். அதனால் தான் இவ்வளோ தாமதமாக சப்ஸ்கிரைப்ஸ்லாம் வராமல் இருக்க காரணம். ஏனென்றால் என்னுடைய வீடியோக்கள் என்னுடைய யூடியூப் சேனல் வந்தாலே ரொம்ப பேர் யோசிக்கிறாங்க, சப்ஸ்கிரைப்ஸ் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு. ஒரு சிலர் வந்து இப்போ போட்டு சப்ஸ்கிரைப்ஸ் கொடுப்பாங்க, மறுநாள் இருக்காது. அதுபோல் லைக் இருக்கு. சிலர் வந்து என்னுடைய யூடியூப் சேனல் வந்து விளையாண்டு கொண்டு இருக்கிறார்கள். அதனால் வந்து அதனாலும் தப்பு இல்லை. ஆனால் கொடுக்குறவங்க கொடுப்பாங்க, சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, கொடுக்குறவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் வந்து இந்த எண்கிணிதம் வந்து தமிழ் எண்ணுக்கும் எழுத்துக்கும் கிரகத்துக்கெல்லாம் உயிர் கொடுக்கப்பட்டுள்ளது. என்னுடைய உடம்பே கிரகத்துக்கு உயிரானது தான். அதனால தான் நான் இதை விடாமல் நான் இதை வந்து சொல்லி கொண்டு வருகின்றேன். வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் எழுதப்பட்டது. நமது முன்னோர்கள் சில வார்த்தைகளை வைத்துத்தான் பலன்கள் எழுதப்பட்டுள்ளது. அந்த வார்த்தைகள் அனைத்தையுமே இந்த எண்கிணிதம் மூலமாக நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் வந்து ஆராய்ச்சி என்பது மிகப்பெரியது. ஆனால் யாராலையும் அது வந்து செய்ய முடியாது. நான் இதை செய்து இந்த யூடியூப் சேனலை வந்து நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். நான் வந்து இதுதான் என்னுடைய இடம், ஜோதிடம் பார்க்கக்கூடிய இடம். இதில் வந்து எல்லா கண்ணாப்புனா எல்லா படத்தையுமே போட்டு வச்சுருக்கேன். ஆனாலும் வந்து ரொம்ப பேர் வந்து அழகாக பூஜை அறை வந்து ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. ஆனால் நான் அந்த மாதிரிலாம் இல்லை, ஏதோ இருக்கிற வச்சு இப்படியே செஞ்சுக்கிட்டு வரேன் நான். ஆனால் வந்து எதையுமே எனக்கு விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த சாமி படத்தையும். இதுதான் என்னுடைய ஜோதி நிலையம். நான் இங்கெல்லாம் பூஜை இதெல்லாம் பேப்பருங்க வச்சுருக்கேன். நான் பேப்பருங்க வச்சுருக்கேன். என்னோடய துணிமணி இங்கேயே நான் குளிச்சுக்குவேன். துணிமணி நாங்கள் வாசிக்குவேன். வீட்டுக்கு போகிறதுக்கு தான் போவேன், படுக்கிறது தான் போவேன். சமயத்தில் வந்து நான் இங்கேயே தங்கிடுவேன். அதான் என்னுடைய சாமி படங்கள். நான் வந்து இந்த எண்கிணத்தை பற்றி நான் மிகவும் துல்லியமாக சொல்லி கொண்டு வருகின்றேன். இதை வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லிட்டு வருகின்றேன். 8ஆம் இடம் நம்பர் வந்து மேஷத்திலிருந்து ரிஷம் மீன வரை நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். 9 எண்களுக்கும் நான் இதை மிக துல்லியமாக சொல்லி கொண்டு வருகின்றேன் வார்த்தை அடிப்படையில். எல்லோரும் இதற்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கமாண்டாலும் பண்ணுங்கள், அதனால் தப்பு இல்லை. எனக்கு கமாண்டுன்னு ஒரு கணக்கு வரணும். அதனால் வந்து மறக்காமல் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வார்த்தை அடிப்படையில் தான் ஜாதகப்படம் எழுதப்பட்டது. ஆனாலும் வந்து இந்த கலர் என்பது ஒரு பெரிய நிறுவனங்கள் தான் இந்த ஒரே கலராக அடிப்பார்கள். பெரிய நிறுவனங்கள் இந்த போஸ்ட்ரி என்று சொல்லக்கூடியது கண்ணாப்புனான கலரை போட்டு அதில் என்னென்னமோ எழுதுவாங்க. அதெல்லாம் அது வந்து தொழில்துறைக்காரங்களுக்கு வந்து கண்ணாப்புனான்னு போஸ்ட்டு. ஆனால் நிறுவனங்கள்ங்கிறது ஒரே கலராக போட்டு தான் அதில் வந்து எழுத்துக்கள் எழுதுவார்கள். அதான் அது நிறுவனங்கள். பெரிய நிறுவனங்கள்லாம் ஒரே நேரத்தில் தான் ஒரே நேரத்தில் தான் வச்சுருப்பாங்க. ஒரே நேரத்தில் இந்த மாதிரி எழுத்துக்கள் எழுதுவாங்க. போஸ்டிங் வந்து கண்ணாப்புன்னு அடித்து அவங்க கண்ணாப்புண்ணா வாழ்க்கிறாங்க. அதனால் வந்து கண்ணாப்புண்ணான்னு அடிப்பாங்க. அதான் இந்த என்கிற ஜோதிடம். நான் வார்த்தை அடிப்படை உறுதி செய்ய சொல்லிக்கிட்டு வருகின்றேன். அதனால் வந்து அடுத்ததாக எழுவுக்கு வந்து 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கும் உண்டான எண்ணிடம் 4, 6, 7 எல்லாம் கூட்டினாக்க 17. அதோடைய விதி என்பது 8. அப்போது இப்போ எழுவுக்கள் என்பது 8ஆம் இடத்து பல்லாக வருகின்றது. அதனால் எழுவுக்கு வந்து 3 எழுத்து தான். ஆனால் அது 8ஆம் இடத்து பல்லாக வருகிறது. துக்குல போகிறதெல்லாம் அதான் செத்தம் விட்டு போகிறாங்க அப்படின்னாக்கா எழுவுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. அந்த எழுவுங்கிறது 8ஆம் இடத்து பல்லாக வருகிறது. மரணம், நீசம், கடவுள், பகான் எல்லாமே 8ஆம் இடத்துலேயே வருகிறது. அதனால் வந்து அதுதான் எழுவு என்று சொல்லும் 8ஆம் இடத்து பலனை இந்த தமிழ் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு உள்ளது. அதனால் வந்து
8ஆம் இடத்து பலனாக எழவு என்று சொல் வருகிறது. அது 8ஆம் இடம். எழவுக்கு போகிறவங்களாம் 8ஆம் இடத்து பலன் தான். செத்த வீட்டுக்கு போகிறது அது எழவுக்கு போகிறன்னு தான் சொல்லுவாங்க. சில பேர் துக்கத்துக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. அதாவது எழவுக்கு போகிற வார்த்தை தான் உண்மை. 10 பேர் கூட்டத்தில் போகிறாங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னாங்க, எழவுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த ஜாதக பலன் வார்த்தை அடிப்படையில் முன்னோர் எழுதப்பட்டதை இந்த எண்கணிதம் மூலமாக, நான் உருவாக்கப்பட்ட எண்கணிதம் மூலமாக இது உறுதி செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர். நன்றி, வணக்கம்.